சில சமயம் என்னடா லைஃப்னு தோணுதுல. சின்ன கேப் கிடைச்சா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு மரங்களால சூழ்ந்த சாலைகளை தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பிங்க. அது உயரமான மலை கிராமங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அந்த அழகான காட்டு பகுதியில கண்டிப்பா ஒரு பழமையான பள்ளிவாசலும் இருக்கும். பைக் ஸ்டாண்டை போட்டுட்டு மலைகளை ரசிச்ச மாதிரியே நடந்து போய் அந்த குளிர்ந்த தண்ணியில உழு செய்ய ஆரம்பிங்க. ஹிமாமோட சேர்ந்து மலைவாழ் மக்களோட சேர்ந்து கதகதப்போட ஜமா தொழுகையை நிறைவேத்துங்க. முடிஞ்சா ஒரு மணி நேரம் நடுநிலையான குரலோட குரானை ஓதுங்க. கண்டிப்பா அங்க ஒரு வயசான வாப்பா ஒருத்தர் இருப்பாரு. பேச்சு கொடுங்க. அந்த ஊரை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப டைம் 4 மணி இருக்கும். சின்னதா 4 மணியா இருந்தாலும் மொத்த ஊரையும் பனி மேகங்கள் போர்வையா போத்தி வச்சிரும். இப்ப பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே பனி மூட்டத்துல உங்க பயணத்தை தொடருங்க. ஒவ்வொரு பாதையையும் கவனிங்க, மலைகளை கவனிங்க, அல்லாஹ்வினுடைய அற்புதமான படைப்பை பாருங்க. எவ்வளவு பிரம்மாண்டம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோமேன்னு கண்டிப்பா தோணும். அடுத்த பள்ளிவாசல் மரங்களை எல்லாம் தாண்டி உயர்ந்து நிற்கக்கூடிய மினாரா ரொம்ப தூரத்திலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பாடா, என் ரப்பினுடைய புகலிடம் வந்தாச்சுன்னு ஒரு நிம்மதி வரும் தெரியுமா. அல்ஹம்துலில்லாஹ். அமைதியா மஹரிபினுடைய தொழுகையை முடிங்க, நிம்மதியா தூங்குங்க. திரும்பவும் சுபுஹ் தொழுதுட்டு அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பையும் வாங்கிக்கிட்டு உங்க பயணத்தை திரும்பவும் தொடங்குங்க. சரி, இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்? நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் விழாப்புறங்களில் சாய்ந்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை சிந்திப்பார்கள். எங்கள் ரப்பே, இதை நீ வீணாக படைக்கவில்லை,